ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பாவக்காய் ரெசிபி பார்க்கலாங்க. பாவக்காவே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த பாவக்காவை சாப்பிட்ருவாங்க க்ளீனாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளான ப்ரொசீஜர். பாவக்காவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா அப்புறமா ஜீரகம் போட்டு வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, புளி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு நல்லா வதக்கி ஒரு லைட் கோல்டன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா இது வதக்கி வச்சிருக்கிற 2த்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகாத்தூள், அப்புறமா உப்பு போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாங்க. கொஞ்சம் லைட்டாக மசன்னு இருந்தால் கூட ஓகே. அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதாயிட்ட பிறகு இந்த பாவக்காவை வதக்கிடணும். எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி சைடில் வச்சுட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டை, அதெல்லாம் ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி 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 சைடில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாயிட்ட பிறகு ஒரு குட்டி வாணல் எடுத்துக்கலாம். அந்த வாணலில் வந்துட்டு லைக் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஓகேங்களா? நல்லா வதக்கி அது நல்லா சுண்டுங்க. ஒரு மாரி அது நிறைய எண்ணெய் இழுக்கும். அது கேட்குற வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே. நல்லா சுண்டுற வரைக்கும் அந்த டேஸ்ட் வருங்க. அந்த டேஸ்ட் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா முடிஞ்சுச்சு.